சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, பந்தனங்களில் இருந்து விடுபட்டவராகி சேவையில் ஈடுபட்டிருங்கள். தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்து கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும். தந்தையாகிய பரமாத்மா நமக்காகச் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். வழிமுறை ஒரே ஒரு தந்தைதான் கொடுக்கிறார். அதுதான் ஸ்ரீமத். கீதை என்பது ஸ்ரீமத் பகவானின் வாயின் மூலம் பாடப்பட்டது. பகவானே ராஜயோகம் கற்பித்தார், ஸ்ரீமத் கொடுத்தார். நஷாவும் நிலையாக அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நினைவில் இருந்தால் பிறகு தாரணையும் இருக்கும். பயிற்சி செய்வதால் சேவாதாரி ஆக முடியும். யாருக்கு உறுதியான நிச்சயம் உள்ளதோ அவர்களோ சொல்வார்கள், நாங்கள் இதே சேவையில் ஈடுபட்டிருப்போம் என்று. ஆனால் முழுமையான நஷா இருக்க வேண்டும். கர்மாதித் அவஸ்தாவை அடையச் செய்கிறார். பாபா சொல்கிறார், தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு என்னை மட்டும் நினைவு செய்வீர்களானால் பாவங்கள் நீங்கிவிடும். தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இதில்தான் முயற்சி உள்ளது. பக்தி மார்க்கத்தினுடையது கூட டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. பக்தி மார்க்கம் நடைபெற்றுத்தான் ஆக வேண்டும். விளையாட்டு உருவாக்கப்பட்டதாகவும். நீங்கள் பழைய உலகம் முழுவதையும் மறப்பதற்கான முயற்சி செய்கிறீர்கள். சகோதர சகோதரிகள் விகாரி திருஷ்டி இருக்க முடியாது. இறைவனாகிய தந்தை, ஹெவன்லி காட்ஃபாதர், சிவபரமாத்மா உங்களுக்கு படிப்பு சொல்லித் தருகிறார். முற்றிலும் சுலபமான ஞானம். குழந்தைகளாகிய உங்களிடம் என்னென்ன பழைய பழக்கங்கள் உள்ளனவோ அவற்றை விட்டுவிட வேண்டும். பாபா சொல்கிறார், நீங்கள் சர்வகுண சம்பன்னமாக இருந்தீர்கள். இப்போது நீங்களே எவ்வளவு தமோபிரதானமாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். ஏணிப்படியில் இறங்கியே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அறிவீர்கள், இது பழைய ஈற்றுப்போன சரீரம். இதை விட்டுவிட வேண்டும். இந்த உலகமும் பழையது, சரீரமும் பழையது. இதை விட்டுவிட்டு இப்போது புது உலகத்திற்குச் செல்ல வேண்டும். உங்களுடைய இந்த படிப்பே புது உலகமாகிய சொர்க்கத்திற்கானது. இந்த பழைய உலகம் அழிந்துவிடப் போகின்றது. கடலின் ஓர் அலையிலேயே எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். விநாசமோ நடந்தேயாக வேண்டும், இல்லையா? இயற்கைச் சேதங்கள் யாரையும் விடப்போவதில்லை. நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இரு புருவ மத்தியில் ஒளிப்புள்ளியாக ஜொலிக்கும் ஆத்மா நான். பரமபிதா பரமாத்மா எனக்கு இந்த சங்கம யுகத்தில் உன்னதமான வரதானத்தை அளித்துள்ளார்கள். அந்த வரதானம் என் மனப்பந்தங்களை முழுமையாக முறியடித்துவிட கட்டளை அளித்து ஆசீர்வாதமாகவே உணரப்படுகின்றது. அன்பின் மூலமே நான் பந்தனங்களை விடுகின்றேன். அன்பு எனக்கு பரிபூரண நம்பிக்கையை தருகின்றது. அன்பின் வாசல் எனக்கு அதீந்திரிய ஆனந்தத்தை தருகின்றது. அதீந்திரிய ஆனந்தம், ஆத்மாவின் உண்மையான சுகம் எனக்கு பரமபிதாவின் நினைவால் கிடைக்கின்றது. யோகத்தில் நான் நினைவில் நிலைத்திருக்கும் பொழுது பந்தனங்கள் சிதைந்து விடுகின்றன. ஞானக்கடல், பரமாத்மா எனக்கு கருணையுடன் ஞானம் தருகின்றார்கள். எல்லையற்ற விடுபட்ட வரதானங்களை வழங்குகிறார்கள். மனம், பந்தனங்களிலிருந்து விடுபட்ட உத்தரவைப் பெற்றுள்ளேன். பந்தனங்களிலிருந்து விடுதலைதான் முக்தியின் வள்ளல் நிலைக்கு என்னை அழைத்துச் செல்கின்றது. எனது மனபந்தங்களை நான் எரித்துவிட யோகத்தின் அக்னியில் அமர்கின்றேன். யோகத்தின் மூலம் சிவபாபாவின் நினைவில் நிலைத்து பழைய பந்தனங்களை சாம்பலாக்குகிறேன். பரம்பிதாவின் ஸ்ரீமத் எனக்கு வழியை காட்டுகிறது. ஸ்ரீமத் எனது ஆன்மாவுக்கு கருணையின் வெளிச்சம். மனது சதா பொழுதும் சுயமரியாதையில் நிலைநிற்கிறது. சாந்தி எனக்கு முக்தியின் உண்மையான வாசல். சிவபாபாவின் நினைவில் நான் புதிய சக்திகளைப் பெறுகின்றேன். முக்தியின் வள்ளல் எனும் பெருமை என் மனத்தில் உறைகின்றது. முக்தியின் வள்ளல் என்ற வார்த்தை எனக்கு நான்,
முக்தி அனுபவிக்க மட்டுமல்ல, பிறருக்கும் முக்தி அனுபவிக்கச் செய்ய வேண்டும். பரமபிதா என்னை முக்தியின் வள்ளலாக ஆசீர்வதிக்கிறார்கள். ஆசீர்வாதத்தை நான் முழுமையாக புரிந்து கொள்கிறேன். தந்தையுடன் யோகமே எனக்கு நிரந்தரமான சக்தியை அளிக்கின்றது. சக்தி என்னை சுயமரியாதையுடன் நிறுத்துகின்றது. சுயமரியாதையில் நான் உயர்ந்த நிலை, ஆன்மீக பெருமிதத்தை தருகின்றது. பயத்தை வெல்ல நான் அன்பில் நிலைநிற்கிறேன். அன்புடன் கூடிய ஞானம் எனக்கு வீரத்தையும் தருகிறது. வீரத்தில் நான் முன்னேறுகிறேன். முன்னேற்றம்தான் முக்தியின் அடையாளம். தேவதையான நிலை எனக்கு பரிபூரண சாந்தி தருகிறது. முக்தியின் வள்ளலின் குரலின் மூலம் ஆன்மாக்கள் எழுகின்றன. அந்த மாற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் சக்தியாக இருக்கின்றேன். முக்தியின் வள்ளலின் புனித ஆன்மா என்ற உணர்வு ஆனந்தமாக வாழ்கிறேன். சாந்தியில் நான் மதுரமான வாழ்வு நடத்துகின்றேன். மதுரமான வாழ்வு பிறருக்கும் ஆனந்தம் தருகின்றது. ஆனந்தம்தான் முக்தியின் வள்ளல் நிலையின் உச்சம். அந்த முக்தியின் வள்ளலாக ஆனந்த சாந்தி பேரன்புடன் வாழ்கிறேன். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.